என்னப்பா தேசியம், ரொம்ப நாளா கடை பக்கம் காணோம், எங்க போயிருந்த? உனக்கே தெரியும்ல. ஆமா, அந்த சனாதன தமிழர் சங்கமம் அங்க அந்த வேலையில பிஸியா இருந்தியா? ஆமா, இப்ப நெறைய கோஆர்டினேஷன் ஒர்க்லாம் இருந்ததுல்லப்பா. ஆமா. நீ கூட நெறைய நாள் திறக்கவே இல்லையே, என்ன காரணம்? அது நான் வேற வேலை. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. ம். ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் வந்து சீனா கூட இருந்த பிரச்சனைய பேசி தீர்த்துட்டாரு. இப்ப நமக்கு சுமூகமான உறவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னடான்னா, ஹிஸ்புல்லா பிரச்சனைய தீர்த்து வச்சுட்டாராமே. ஹிஸ்புல்லா வந்து அமைதிய விரும்புறாங்களாமே. என்னப்பா மோடி இவ்வளோ பெரிய இல்ல ஆளா வயிற்று இருக்காரேப்பா. எரிச்சல் இருக்கலாம். வா. ஆனா இந்த அளவுக்கு வேண்டாம். நீ வஞ்ச புகைச்சு தான் பண்றேன்னு தெரியுது. ம். ஏப்பா மோடி போற நிறுத்துறாருன்ட்டு மோடியா சொல்றாரு. ம். உக்ரைன் அதிபர் சொல்றாரு. ரஷ்ய அதிபர் சொல்றாரு. அவங்கலாம் சொல்றது இருக்கட்டும். உள்நாட்டுல நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒயிட் ஹவுஸ் இருக்குல்ல, ஆமா. வாஷிங்டன் டிசில அவங்க சொல்றாங்க ம். ரஷ்யா உக்ரைன் நடுவுல போர் நிறுத்தணும்னா மோடி அதை தலையிடணும்ட்டு. இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ இருந்தாலும் இந்த வஞ்ச புகழ்ச்சிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. என்ன ஆச்சரியம்? எப்படி ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்தாங்கன்ட்டு. எப்பா அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? வேணாம் வேணாம். நான் எனக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸ்டாலின் அவர்களை சொல்ல மாட்டேன். ட்ரம்ப் அவர்கள் தான் காரணம்னு உலக அரசியல்ல பேசிக்கிறாங்க. டக்குன்னு நீ சொல்லிருக்கன்னு பயமா ஆயிடுச்சுப்பா. அதுவும் ஒரு காரணம் இருக்கு. நாங்களும் அமெரிக்கா பக்கம் போயிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இன்னைக்கு சின்னவர் பிறந்த நாள் வேற. இந்த சின்னவர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு உலக அமைதி பிறந்திருக்கு. உலக அமைதி பிறந்திருக்கு. அது அவருடைய சக்தி. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு உலக தலைவர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இதை வந்து செயல்படுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா எனக்கு என்ன ஒரு டவுட், எப்பவுமே பகுத்தறிவு பேசுவீங்கல்ல. உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு கருணாநிதி அவருடைய சமாதியில உதயநிதி மாதிரியே உருவம் பொதித்த எல்லாம் டிசைன்லாம் பண்ணிருக்கீங்களேப்பா. எப்பா இதுக்கும் பகுத்தறிவுக்கு என்னப்பா சம்பந்தம்? இது தயிரோட வைக்கிறதுலாம் பகுத்தறிவு. அது வந்து கலை. அது வந்து கலை. அதனால கலைக்கும் பகுத்தறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு மேல இருந்து. அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும். கும்பிடுற சாமி அப்படிங்கிறது இல்ல பகுத்தறிவு. சாமி கும்பிடு தப்பா சொல்லாதடா. சாமி கும்பிடுறோங்கிறதுக்கு எதிராக கிடையாது. கும்பிடுற சாமிங்கிறதுக்கு எதிராக தெரிஞ்சுக்கிட்டேன். இதை வந்து நான் அடிக்கடி சொல்லி எனக்கு வந்து இதாயிருச்சு, கொலாப்ஸ் ஆயிருச்சு. என்ன இருந்தாலும் எங்களுக்கு பகுத்தறிவு. கும்பிடுற சாமி சொல்ல மாட்டேன்ல. சொல்ல மாட்டேன். நீங்க இன்மணிக்கு வந்தாரு. வராரு பாரு. வணக்கம் வைப்பேன். கும்பிடுற சாமி எல்லாம் சொல்ல மாட்டேன். சட்டமன்றத்துல ஞாபகம் இருக்கும். உதயநிதி அவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு. மூத்த அமைச்சர்கள் பலமுறை எம்எல்ஏக்களாக அமைச்சராக இருந்தவங்களா ஒவ்வொருத்தரா வந்து வணக்கம் வச்சு கும்பிட்டுட்டு போறாங்களே. அது வந்து அவரு வந்து ஸ்டாலின் அவர்களுடைய மகன், கலைஞர் அவர்களுடைய பேரன் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாம் இல்ல. அவருக்கு திறமை இருக்கு, அவருக்கு தகுதி இருக்கு. அதனால கும்பிடுற சாமி ஓகே. ஆமா. மத்தபடி ஜாதியை வச்சோ மதத்தை வச்சோ கும்பிடுறது வந்து இங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கறத எங்களுடைய கருத்து. சிரிச்சுக்கிட்டே இருக்காத. இன்னைக்கு என்ன எதிர்கட்சிகள் எல்லாமே நாடாளுமன்றத்தை விட்டு வெளியே அப்படி சொல்லாத. பாயிண்ட் எடுத்துறேன். நாடாளுமன்றத்தை நடுங்க விட்டதுனாலதான் நீங்க பயந்துகிட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. ஏன் வெளியே அனுப்புனீங்க? உங்களை வெளியே அனுப்பிட்டு இங்க வந்து சட்டத்தெல்லாம் மசோதா நிறைவேற்றிடுவோம்ல. இல்லப்பா, நேத்து தான் அரசியலமைப்பு தினம் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம நாடாளுமன்றத்து மேல என்னப்பா எனக்கு என்ன சொல்றது? நாடாளுமன்றத்து மேல உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு? எப்ப பாரு அமளி கூச்சல் குமாரம் போட்டுக்கிட்டு இருந்தா அதானி கத்திக்கிட்டு கிடந்தீங்க எப்ப பாரும். இப்ப இன்னைக்கு வந்து பாராளுமன்ற கட்டடத்துல இருந்து ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் வெளில வராங்க. பத்திரிகையாளர்லாம் அதானி வந்து கேக்குறாங்க, அமெரிக்காவுடைய நீதிமன்றத்துல அதானியை விடுவிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. பேச்சு மூச்சே இல்ல. இப்ப மட்டும் ஏன் பேச மாட்டீங்க? अडानी का कोई भी इसमें एलिगेशन नहीं है. अरे ठीक है, आज वो हम तो उठा रहे ना सवाल, पार्लियामेंट में उठा रहे. எப்பா அவங்க வந்து விடுவிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவே ஏதோ தப்பு பண்ணிருக்கு. அமெரிக்கா வந்து இங்க இருந்து குற்றம் சொல்ல முடியாது. அவருக்கு வந்து பாயிண்ட் தெரியாம இருக்கும். பாயிண்ட் வந்து எடுத்துட்டு வந்து பேசுவாரு. ராகுல் காந்தி எல்லாம் நீ சாதாரணமா எடை போடாத. அவர் வந்து எவ்வளவு பெரிய தலைவர்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி, இன்னொரு விஷயம், உனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க தான் அதானியை வந்து கைது பண்ணணும். நீங்க வந்து ட்ரம்ப் கூட பேசி அமெரிக்கா கூட ஏதோ பிளான் பண்ணி ஏதோ பண்ணிட்டீங்க. நீங்க வந்து இல்லப்பா இப்ப அதானி கைது பண்ணணும் உனக்கு. இல்ல, அவர் நாட் கில்ட்டின்னு இப்ப வந்திருக்கு. நாட் கில்ட்டின்னு வந்ததுனால இனிமே அதானி கைது பண்ணவா வேணாமா? அதானியை கைது பண்ணிருக்கணும். இப்ப நான் பண்ணிருக்கணும். இப்போ நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீ வந்து டீல வந்து கலப்படம் பண்ணி விக்கிற, நீ உன்னோட டீயை குடிச்சவங்களா வயித்தால போகுதுன்னு நான் வைக்கிறேன். உடனே காவல்துறை கைது பண்ணலன்னா காவல்துறை தவறுன்னு சொல்லலாமா? அது எப்படிப்பா? நான் வந்து கலப்படம் எல்லாம் பண்ணல. நல்ல ஒரிஜினலான தேயிலை போட்டுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்றேன். அதுக்கு ஒரு முறை இருக்கு. நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா வழக்கு தொடரணும், விசாரணை நடக்கணும். உண்மையிலேயே நீ வந்து கலப்படம் பண்றீங்கன்னு பாக்கணும். அதான மேல குற்றம் சுமத்திட்டாங்க, கைது பண்ணுன்னா வழக்கு நடக்கணும், விசாரணை நடக்கணும். அதுக்கப்புறமா குற்றவாளியும் தீர்ப்பு வந்தா கைது பண்ணுவாங்க. ஏன் குதிக்கிறீங்க? நீங்க அவங்கள பாதுகாக்கிறீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். வழக்கு போட வேண்டியதானே. உச்ச நீதிமன்றம் இருக்கு. நீங்க எதுக்கெல்லாம் வழக்கு போட்டீங்க? ஆர்டிகல் 370 மீண்டும் கொண்டு வரணும்னு வழக்கு போட்டீங்க. இன்னும் 1008 வழக்கு, பெகாசஸ் சூழல் ஒட்டு கேட்பு அப்படிலாம் சொன்னீங்க. அதெல்லாம் போய் வழக்கு போட்டீங்க. இதுக்கு போட வேண்டியதானே.
போடுவோம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அதுக்கடுத்து போடுவோம். அதுக்குதான் நீதிமன்றம் போட என்ன நடக்கும் தெரியுமா? ஆமா. நேத்துக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்க பாத்தியா? என்ன கேள்வி கேட்டிருக்கு? அதாவது நீங்க ஜெயிச்சீங்கன்னா இவிஎம் மிஷினா சரியா வேலை செய்யுது, ம். நீங்க தோத்து போயிட்டா இவிஎம்னா சரியில்லைன்றீங்களா? இது என்னப்பா நியாயம்னு நாங்க கேட்டிருக்க. ஜெயிச்சா இவிஎம் வந்து நீங்க வந்து ஓரளவுக்கு ஹேக் பண்ணாம இருக்கீங்க. நீங்க ஜெயிக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கிறீங்களே, அப்ப காரணம் என்ன? நீங்க ஹேக் பண்றீங்கன்னா என்னப்பா ஹரியானா மிகப்பெரிய மார்ஜினா? அதெல்லாம் இல்லப்பா, மெஜாரிட்டிக்கு 2-3 சீட்டு தான்ப்பா அதிகம். இப்போ நீங்க என்ன பிரச்சனை? இவிஎம் இருக்கணுமா கூடாதா? இவிஎம் இருக்கணும். அது வந்து பாஜகவுக்கு சாதகமா இருக்கக்கூடாது. நாங்களே ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும் எப்ப பார்த்தாலும். அப்பதான் அது இவிஎம் கரெக்டா இருக்கும்னு அர்த்தம். நீங்க மாதிரி நீயே ஜெயிக்கணும். ஆமா. இப்ப ஜார்க்கண்ட்ல சரியா வேலை செஞ்சா இவிஎம்? ஜார்க்கண்ட்லயும் ஓரளவுக்கு ஒரு சில இடங்கள்ல நீங்க ஹேக் பண்ணிருக்கீங்க. ஒரு 30 இடங்கள்ல ஹேக் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டிலயும் சரி ஒரு 5 இடங்கள்ல ஹேக் பண்ணிருக்கீங்க. எப்படிப்பா தமிழ்நாட்டுல நம்ம திராவிட மாடல் ஆட்சி நடக்கும்போது எப்படி ஹேக் பண்ண முடியும்? அதான் ஹேக் பண்ண முடியாம நாங்க தடுத்துட்டோம். இந்த இது வந்து அதாவது விழிப்புணர்வு வந்து வட மாநிலத்துக்காரங்களுக்கு இல்ல. இல்ல. அதனால ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன்ஸ்ல? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தேசிய மாநாட்டு கட்சி ஜெயிச்சிருச்சுல. ஜம்மு பகுதிகளை நீங்க ஹேக் பண்ணிட்டீங்க. காஷ்மீர் பகுதிகளில் உங்களை ஹேக் பண்ண விடாம தடுத்துட்டீங்க. ஆமா. சரி, குடியரசுத் தலைவர் வர்றாங்களாமே, என்ன விஷயம்? வந்துட்டாங்க. 4 நாள் சுற்றுப்பயணமா இங்க. அதனால இவர் கவர்னர் இருக்காரு இல்லையா, அவர் வரவேற்றிருக்காரு. 4 நாள் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு போயிருவாங்க. சுற்றுப்பயணமா இல்ல கொடைச்சல் கொடுக்கிற பயணமா? கொடுக்கிற பயணமா? வருவீங்க, இங்க போனா அங்கேயே வருவீங்க. அண்ணாமலை வேற 1ஆம் தேதி வர்றாருங்கிறாங்க. நேத்து வந்து துவாரகை இருக்காங்கல்ல, அவன் வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாசம் இறுதியில வந்துருவாங்க அப்படின்னாங்க. ஆனா டிசம்பர் 1ஆம் தேதி தான் வர்றாராம். வந்த உடனே குடியரசுத் தலைவர் அவரு மீட் பண்ண போறாங்களாம். குடியரசுத் தலைவர் வந்து அவங்க அடுத்த குடியரசுத் தலைவர் அண்ணாமலை ஆக போறாரா? என்னமா உனக்கு பிரச்சனை? அண்ணாமலைக்கு கவர்னர் பதவியை கொடுத்துட்டு அவர் இங்க இருந்து அடிச்சு பத்த போறாங்களாம். இதுதான் உண்மை. ஏன்பா இப்பெல்லாம் காவடி பண்ணிக்கிட்டு இருக்க? எவனா ஏதாவது ஒரு பக்கம் வந்துடக்கூடாது, உடனே கிளம்பிடுவீங்க. ஆஹா, அண்ணாமலை மாத்த போறாங்க, அண்ணாமலை. ஏன் உனக்கு அவ்வளவு பயமா, பதட்டமா இருக்க? வராரு பயமெல்லாம் இல்ல. அவரை பார்த்து பயப்படாம நாங்க எம்ஜிஆரை கண்டு பயப்படாத கட்சி, காமராஜரை கண்டு ஞாபகம் பயப்படாத இருக்கா? கட்சி. இப்ப இப்படி பேசுற. நம்ம இந்த ஷோ நடத்திட்டு இருக்கும்போது ஆரம்ப காலகட்டத்துல டீ கடை நடத்திட்டு இருக்கும்போது என்ன சொன்னேன்? அப்பாடி அண்ணாமலை போறாருப்பா, நமக்கு எனக்கு குடைச்சல் கொடுக்காம இருப்பாருன்னு சொன்னல. அப்படித்தான் சொன்னேன். இப்ப போயிட்டாருல, எங்களுக்கு குடைச்சல் இல்லையா? வந்ததுக்கு அப்புறம் நாங்க அதெல்லாம் சமாளிச்சிருவோம். ஏன்னா சின்னவர் அந்த அளவுக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. சின்னவர் நடத்துறாரா? ஆமா. என்னப்பா முதல்வர் நடத்தலையா? முதல்வருடைய இதுல வழிகாட்டுதலின் பேர்ல முதல்வர் வந்து முதல்வரா இருக்காரு. சின்னவரோட வழிகாட்டுதல் சொல்ல முடியும். துணை முதல்வர்னா என்ன அர்த்தம்? சின்னவரும் துணை முதல்வர் ஆயிட்டாரு. இந்த நாள் வந்து எங்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாள். சரி, நீ என்ன பண்ண போற அவருடைய பிறந்த நாளுக்கு? கடையெல்லாம் என்ன போஸ்டரே காணுமே. நான் இலவசமா டீ குடுக்கறேன், குடிப்பியா? ஓ, டீ குடிக்கிறதுக்கு நான் வேற ஏதாவது பண்ணலாம். ஆமா, போ அத பண்ணு. அண்ணா நடராஜண்ணே, வணக்கண்ணே. தம்பி வணக்கம். என்ன இன்னைக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கீங்க? அண்ணா நேத்து நம்ம டாக்டர் ராமதாஸ் பத்தி ஒரு செய்தி பார்த்தோம் இல்லையா? ஆமா. இன்னைக்கு வந்து என்ன நாள்? இன்னைக்கு வந்து சின்ன ஒரு பிறந்த நாள். ஏன்னா நீங்க வேற கொஞ்சம் மேல யோசிங்க. வேற யோசனை தெரியலையே தம்பி. ஆனா விபி சிங் இருக்காரு இல்லையா, சமூக நீதி காவலர் விபி சிங்கோட நினைவு நாள் இன்னைக்கு. ஓஹோ. அதனால டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு எக்ஸாண்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே தெலுங்கானால சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? தெலுங்கானால இருந்து இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கான். அதாவது தெலுங்கானால கூடிய விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தி முடிச்சிருவாங்க. ஏற்கனவே வந்து 90% எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு அந்த மாதிரி வந்து ஒரு செய்தி வந்திருக்கான். அதை மேற்கோள் காட்டி தெலுங்கானால சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, ஏன் தமிழ்நாட்டில் எடுக்க மறுக்கிறாங்க? சமூக நீதியினுடைய தொட்டில்னு தமிழ்நாட்டை சொல்றீங்களா, பின்னையே இங்க எடுக்க மறுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறாருன்னு. தம்பி, எங்களுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் மேல பெரிய மரியாதை இருக்கு. ஆனா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம்னு வச்சுக்கோமே, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஜாதி சண்டை வந்துடும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினாலதான் நாங்க எடுக்காம இருப்போம். சரி, பின்னையே நீங்க வந்து மோடிட்ட சொல்றீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு? அது இந்திய அளவில் எடுக்க சொல்றோம். தமிழ்நாட்டுல வந்து ஓசி பிசி அப்படின்னு இருந்தா போதும். அதை விட்டு போட்டு இந்த மாதிரி இந்த ஜாதி இத்தனை பேர் இருக்காங்க, இந்த ஜாதி இத்தனை பேர் இருக்காங்க சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய சண்டை வந்துடும். ஏன்னா எல்லா ஜாதிக்காரனும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், நாங்க 2 கோடி இருக்கோம் 2 கோடி இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, ஆமாண்ணே. அப்ப எடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும் இல்லையா? தெரியக்கூடாதுன்னு தான் நாங்க இருக்கோம். நிறைய ஜாதிகள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க எடுத்துட்டோம்னா. அதானே, அதைத்தானே நிறைய பேர் என்ன கண்டுபிடிக்காம இருக்காங்க. சரி, அதைத்தானே கேட்டிருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ். சரி, அது வழக்கம் போல அவர் கேட்கறதான். ஆனா ஆளும் கட்சியும் அதிகாரத்துல இருக்கிறவங்க எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. சரிண்ணா, இன்னொரு விஷயம், நேற்று விடுதலை படம் ட்ரெய்லர் வந்தது பாத்தீங்களா? ஆமாப்பா, அது அவரு வெற்றிமாறன் வேற மேடையில வச்சு மைக்க தூக்கி எரிஞ்சிட்டாராமே. ஆமாண்ணே, அங்க வந்து பக்கத்துல இருந்துட்டு என் பேர் சொல்லுங்க என் பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல. இவர் வந்து செர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படி அவருக்கே எத்தனை பிரச்சனை இருக்கு. இதை விட்டுட்டு படத்துல வேற ஏதோ அரசியல பேசி வச்சிருக்காராம். அது என்ன ஏதோ குறியீடுங்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. லாஸ்ட்ல வந்து விஜய் சேதுபதி இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு டைலாக பேசுறாரு. அதாவது தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக பேசுறாரு.
அந்த டயலாக் வந்ததும் போதுன்னு ஒவ்வொருத்தரும் இங்க பாருங்க இவங்களதான் சொல்றாங்க அவங்களதான் சொல்றாங்கன்னு. இப்ப ஒரு நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய்க்கும் தான் சண்டையே, தமிழக வெற்றி கழகத்து தொண்டர்களுக்கும். யார சொன்னாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க பாருங்க உங்களைத்தான் சொன்னாங்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க எங்களை சொல்ல உங்களைத்தான் சொன்னாங்க, நீங்க தான் விசில் அடிச்சா குஞ்சுகளை உருவாக்கி வச்சிருக்கீங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னு ட்விட்டருக்குள்ள போவே முடியல. ட்விட்டருக்குள்ள போவே முடியல. நமக்கு என்ன தெரியுமா, இப்ப அவங்க 2 பேரும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த நம்ம பக்கம் யாரும் வரல, நம்மள குறை சொல்ல யாரும் வரல. ஆனா அதுவும் வந்துட்டாங்க. ஆனா இன்னொரு டைலாக், தண்டவாளத்துல நான்லாம் தலை வச்சு படுத்ததுனாலதான் நீ இன்னைக்கு இங்க உட்காந்துருக்கிறன்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு வந்து ஏடிஎம்கேக்காரங்க மத்தவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க ட்ரெயின் வந்தது 4வது பிளாட்ஃபார்ம்ல, இவரு தலை வச்சு படுத்தது 2வது பிளாட்ஃபார்ம்ல அப்படின்னு உண்மையை புறம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க சொல்லுவாங்க தண்டவாளத்துல தலை வச்சாரா ட்ரெயின் நின்னுச்சா அப்படிங்கறதான் கேள்வி. அவர் தலையை வச்சாரு, ட்ரெயின் நின்னுச்சு, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய புரட்சி உருவாச்சு. இதுதான் உலக வழக்கம், உலக என்ன சொல்றது, இதுதான் வரலாறு. இது தெரியாத இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு இந்த டயலாக் படத்துல சொல்லியிருக்காங்க. அதிமுக காரங்க என்னப்பா அவங்களுக்கு வந்து வேற வேலையே இல்லை. இன்னைக்கு கூட ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. ஆமாண்ணே, அதையும் தானே நானும் பார்த்தேன். என்ன சொல்லியிருக்காரு, ஜெயிக்கும் குதிரைன்னு இருக்காரா? ஆமாண்ணே, நம்ம வந்து ஜெயிக்கும் குதிரை இல்லையா, அதனால எங்க மேல வந்து எல்லாருமே பந்தயம் கட்டுவாங்க, கூட்டணி சேர்றதுக்கெல்லாம் வந்து காசெல்லாம் தேவை கிடையாது, அவங்களாம் வந்து கூட்டணி சேருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாருன்னு. ஆமா, ஜெயிக்கும் குதிரைன்னு சொல்லியிருக்காரு. ஜெயிக்கும் குதிரைக்கு வயசாகி போச்சு அப்படிங்கிறதா எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. ஆனா அது எதனால சொல்றாருன்னா, ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதாவது முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அதாவது 100 கோடி கேட்கறாங்க அலையன்ஸுக்கு வர்றதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு தான் அப்பவே என்ன சொன்னாங்கன்னா, அலையன்ஸுக்கு 100 கோடின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம், மறைமுகமா 100 கோடி தர்றேன் அலையன்ஸுக்கு வாண்டல அர்த்தம், அப்படி வந்து சொன்னதா சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அதெல்லாம் கிடையாதுங்கிறாரு. என்னவோ தெரியல, அவங்களோட கட்சி இருக்கிறதும் நமக்கு தெரியல. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், மகாராஷ்டிரா எலெக்ஷனை பத்தி நேத்து நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமாண்ணே, இன்னைக்கு எதுவும் முடிவாயிருக்கா, முதல்வர் யாருன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? ஆனா அதுதானே வந்து பெரிய சிக்கலா போயிட்டு இருக்குது. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஏக்நாத் சிண்டேல என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கும் விட்டு தர முடியாது, பீகார்ல நிதிஷ்குமார் எல்லாம் முதலமைச்சர் ஆனார் இல்லையா, நீங்க என்னதான் வந்து அதிக சீட்டு ஜெயிச்சுமே, அப்ப இங்க வந்து முதலமைச்சர் பொறுப்பு எங்களுக்கு கொடுக்கறது வந்து எங்கிட்ட கொடுக்கறது வந்து என்ன இது தடுக்குது உங்களையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்கன்னா, ஏக்நாத் சிண்டே வேற கொஞ்ச நேரத்துல வந்து வேற வந்து பிரஸ் சந்திக்க போறாராம். அதுல என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அநேகமா சச்சரவு வெடிக்கும் தானே தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன் அப்படின்னா, மோடி அவர்களுக்கு வந்து ஃபட்னாவிஸை பிடிக்கல, அடுத்த பிரதமர் ஆகிற தகுதி ஃபட்னாவிஸுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புரளைய கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவமும் இருக்கு. ஆனா நம்ம வந்து நம்ம மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம்ல நேத்து, யார் முதல்வர் ஆகிற வாய்ப்பு இருக்கு மகாராஷ்டிராலன்னு சொல்லுங்கன்னு. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிண்டேவுக்கு விட்டு கொடுத்தா பாஜகவோட செல்வாக்கு உயரும், பாஜகவுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி அமைதியான ஆட்சியை நாங்க கொடுக்குறோமோ அதே மாதிரி கொடுப்பாங்க, அதே மாதிரி அப்படின்னு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வலியுறுத்துறோம். சரி, ஆனா இன்னொன்னு சொல்லிக்கிறேன், அதை ஏக்நாத் ஷிண்டே வந்து என்ன சொல்லிட்டாராம், ஏக்நாத் ஷிண்டே வந்து துணை முதலமைச்சர் ஆயிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாஜக சைட்ல இருந்து சொன்னதா வந்து சொல்லப்படுது. ஆனா வந்து ஏக்நாத் ஷிண்டே அதுக்கெல்லாம் மறுத்துட்டாராம். துணை முதலமைச்சர்லாம் கிடையாது, ஆனா முதலமைச்சர் தான் ஆவேன் அப்படின்னு நிக்கிறாரான்னு. ஆமாப்பா, அந்த பதவி வந்து ஒரு இதை கொடுக்கும்ல, என்ன சொல்றது, ஏன்னா ஏற்கனவே இருந்து பார்த்துட்டாரு, ஃபட்னாவிஸும் இருந்து பார்த்துட்டாரு, இவரு இருந்து பார்த்துட்டாரு. 2 பேருக்குமே அந்த பதவியை விட்டு கொடுக்க விரும்பல. எனக்கு என்னன்னா, பேசாம அஜித் பவார் ஆக்கி விட்டுருங்க. ஏன்னா அவரும் பாவம், அவர் வந்து அவங்க பெரியப்பா தானே, பெரியப்பா கூட சண்டையை போட்டு வந்திருக்காரு. அவருக்கும் பதவியை கொடுத்துட்டா ஒரு மும்முனை போட்டியா இருந்திருக்கும்ல அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தா இருக்கு. ஆமாண்ணே, முன்னாடியே வந்து முதலமைச்சர் ஃபேஸோட போயிருக்கணும். சரி போகல, சரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாண்ணே. சரி, கண்டிப்பா பார்ப்போம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறதா என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.
இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.